ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், 15 பல் பூண்டு. இந்த பூண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க, மிக்ஸி ஜார்லலாம் சேர்க்காதீங்க. 1 கொத்து கருவேப்பிலையில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கரைக்க தான் போகிறோம் கை வச்சு, அதனால் ரஃபாக ஸ்லைஸ் பண்ண போதும். 1 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் உப்பு. முதல்ல நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வறுக்க போகிறோம். சீரகம் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ சீரகம் பொரிய ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அதை ஆறின உடனே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா இடிக்கல்ல போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுக்கோங்க. தோல் பிடிக்காதவங்க தோல் எடுத்துகிட்டு கூட இடித்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரசம் பண்ணிடலாம். இப்போது புளி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை நல்லா கையை வச்சு கரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் எதுவும் இருந்தாலும் அதில் போயிடும். நம்ம இந்த புளி கரைச்சலில் தக்காளியை சேர்த்து நல்லா கரைக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சிலாம் சேர்க்க வேணாம், நம்ம கையிலேயே நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்ட பிறகு நம்ம மற்ற பொருட்கள் இதை சேர்த்துடலாம். இடித்து வச்சுருக்க பூண்டு, நம்ம மிளகு சீரக பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு, இதெல்லாம் சேர்த்து 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ரசம் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வைக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரசம் நல்லா நுர கட்டி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமே வச்சு ரசம் நல்லா இந்த மாதிரி நுர கட்டி வரும். கிட்டே இருந்து பார்த்துக்கோங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ரசம் கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ரசம் இந்த மாதிரி நுர கட்டி வந்த பிறகு அடுப்பை அடைச்சி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கடைசியாக ரசத்தை தாளிச்சிட்டா சூப்பரான டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பு அணைச்சிட்டு நம்ம இறக்கி வச்சுருக்க ரசம் மேலே ஊற்றிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சுட சுட ரசம் ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாப்பாடு வடித்து ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.